ஃபியூச்சர் ஷாக்கின் இந்த புதிய அத்தியாயத்துக்குள்ள நம்ம போக போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க போடுற ஓட்டு உங்க முடிவில்ல. உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அதை தீர்மானிக்குதுன்னா என்ன ஆகும்? இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு டெக்னாலஜி உலகத்துல ஜனநாயகத்தோட ஆணிவேரையே அசைச்சு பாக்குது. பாருங்க, இந்த 2024ஆம் வருஷம் உலக ஜனநாயகத்துக்கே ஒரு பெரிய டெஸ்ட். ஏன்னா உலக மக்கள் தொகையில பாதிக்கும் மேல இந்த வருஷம் ஓட்டு போட்டாங்க. ஆனா இந்த முறை அவங்க எதிர்கொண்டது ஒரு புதுவிதமான கண்ணுக்கு தெரியாத எதிரிய. அதோட பேர் தான் ஜெனரேட்டிவ் ஏஐ. ஆனா இது எல்லாத்துலயும் ஒரே ஒரு எலெக்ஷன் மட்டும் சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பரிசோதனை களமா மாறிடுச்சு. அது எந்த தேர்தலா இருக்கும்? வேற எதுவும் இல்ல, இந்தியாவோட 2024 பொதுத் தேர்தல் தான். இது வெறும் உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா மட்டும் இல்ல, வரலாற்றிலேயே முதல் முறையா ஏஐ டெக்னாலஜி ஒரு தேர்தலோட போக்கிய மாத்தக்கூடிய அளவுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான களமா இது அமைஞ்சது. 970 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 100 கோடி வாக்காளர்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தேர்தல். இதுக்காக கட்சிகள் செலவு செஞ்ச தொகை சுமார் $16 பில்லியன். ஆனா இதையெல்லாம் விட நம்மள அதிர்ச்சிக்குள்ளாக்குற ஒரு நம்பர் இருக்கு. வெறும் 2 மாசத்துல 50 மில்லியனுக்கும் அதிகமான ஏஐ ஜெனரேட்டட் ஃபோன் கால்கள் வாக்காளர்களுக்கு போயிருக்கு. டெக்னாலஜி எந்த அளவுக்கு நேரடியா பர்சனலா நம்மள டார்கெட் பண்ணுதுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் தான். 970 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 100 கோடி வாக்காளர்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய தேர்தல். இதுக்காக கட்சிகள் செலவு செஞ்ச தொகை சுமார் $16 பில்லியன். ஆனா இதையெல்லாம் விட நம்மள அதிர்ச்சிக்குள்ளாக்குற ஒரு நம்பர் இருக்கு. வெறும் 2 மாசத்துல 50 மில்லியனுக்கும் அதிகமான ஏஐ ஜெனரேட்டட் ஃபோன் கால்ஸ வாக்காளர்களுக்கு போயிருக்கு. டெக்னாலஜி எந்த அளவுக்கு நேரடியா பர்சனலா நம்மள டார்கெட் பண்ணுதுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் தான். 970 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 100 கோடி வாக்காளர்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய தேர்தல். இதுக்காக கட்சிகள் செலவு செஞ்ச தொகை சுமார் $16 பில்லியன். ஆனா இதையெல்லாம் விட நம்மள அதிர்ச்சிக்குள்ளாக்குற ஒரு நம்பர் இருக்கு. வெறும் 2 மாசத்துல 50 மில்லியனுக்கும் அதிகமான ஏஐ ஜெனரேட்டட் ஃபோன் கால்ஸ் வாக்காளர்களுக்கு போயிருக்கு. டெக்னாலஜி எந்த அளவுக்கு நேரடியா பர்சனலா நம்மள டார்கெட் பண்ணுதுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் தான். சரி, இந்த ஏஐ ஆயுதங்கள்லாம் எப்படிதான் வேலை செஞ்சது? அரசியல் கட்சிகள் மக்களோட மனசை மாத்துறதுக்காக ஒரு புதுவிதமான டிஜிட்டல் ஆயுதக்கிடங்கைய திறந்து விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்னும் நம்ம பாக்குற இந்த தந்திரங்கள்லாம் வெறும் டெக்னாலஜியே இல்ல, இது நம்மளோட உணர்ச்சிகளோட விளையாடுற ஒரு விளையாட்டு. ஒரு வேட்பாளரோட குரல்லையே உங்களுக்கு ஒரு பர்சனல் கால் வர்றதுல இருந்து, இறந்து போன தலைவர்களை மறுபடியும் உயிர்ப்பிச்சு பேச வைக்கிறது வரைக்கும், ஏன் எதிரணிய பத்தி அப்பட்டமான பொய்களை பரப்புறது வரைக்கும் ஏமாத்துறதுக்கு பல வழிகளை பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு பேரு தான் ஏஐ புனரமைப்பு. தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் திரு மு. கருணாநிதி அவங்களோட உருவத்தை ஏஐ மூலமா மறுபடியும் கொண்டு வந்து மக்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற அந்த உணர்ச்சிகரமான தொடர்பை ஒரு ஆயுதமா பயன்படுத்தினாங்க. இறந்து போன ஒரு தலைவரோட குரலை மறுபடியும் கேட்கறது ஒரு வாக்காளர் மனசுல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நீங்களே கற்பனை செஞ்சு பாருங்க. இது வெறும் டெக்னாலஜி இல்ல, இது ஒரு டைம் பாம். தெலங்கானால சரியா தேர்தல் நாள் அன்னைக்கு ஒரு கட்சி தலைவர் தன்னோட எதிர்கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு டீப்ஃபேக் வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு. அந்த கடைசி நேரத்துல எது உண்மை எது பொய்ன்னு செக் பண்றதுக்கு யாருக்குமே டைம் இருக்காது. அந்த சில மணி நேரத்திலே அது ஏற்படுத்தின குழப்பம் ஒருவேளை அந்த தேர்தலோட முடிவே பாதிச்சிருக்கலாம். அப்புறம் பிரதமர் மோடி டான்ஸ் ஆடுற மாதிரியும் சிறையில இருக்கிற ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பாட்டு பாடுற மாதிரியும் ஏகப்பட்ட கேலி வீடியோக்கள் சோஷியல் மீடியாவை நிறைச்சது. இதனால என்ன ஆச்சுன்னா, எது காமெடி எது சீரியஸான பொய்னு மக்களுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு. ஒரு கட்டத்துல நாம பாக்குறது நையாண்டியா இல்ல நிஜமான அவதூறான்னு நமக்கே ஒரு குழப்பம் வந்துரும். இதோட விளைவு உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்தியாவுல கிட்டத்தட்ட 75% மக்கள் இந்த மாதிரி டீப்ஃபேக்ஸுக பார்த்திருக்காங்க. அதுல 4ல் ஒருத்தர், அதாவது 25% பேர் அதெல்லாம் உண்மையினே நம்பியிருக்காங்க. இதுவே போதும் இந்த ஆயுதங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு புரிஞ்சுக்க. ஆனா இங்க இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து இந்த போலி வீடியோக்கள் கிடையாது. அதெல்லாம் தாண்டி நம்ம மனசுல அது விதைக்கிற சந்தேகம்தான். இனிமே எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னே தெரியாத ஒரு பயங்கரமான குழப்ப நிலையை இதை உருவாக்குது. இதத்தான் நிபுணர்கள் பொய்யரின் லாபம், அதாவது லயர்ஸ் டிவிடெண்ட்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, எல்லாமே டீப் ஃபேக்கா இருக்கலாம்னு ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் வந்துட்டா, யாராவது ஒரு உண்மையான ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டினா கூட அட இது ஒரு டீப் ஃபேக் தான் சொல்லி ரொம்ப சுலபமா தட்டி விட்டுடலாம். இதுதான் உண்மைங்கிற ஒரு விஷயத்து மேல தொடுக்கப்படுற கடைசி தாக்குதல்.
இந்த புயரின் லாபம் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு ஒரு நேரடி உதாரணம் இது. ஒரு அரசியல்வாதி தன்னோட சொந்த கட்சியையே விமர்சனம் செஞ்ச ஒரு உண்மையான ஆடியோ வெளியானது. ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அது ஒரு டீப் ஃபேக்குன்னு சொல்லிட்டு எந்த பொறுப்பும் ஏத்துக்காம ஈஸியா தப்பிச்சிட்டார். சரி, எல்லாமே தப்புதானா? இல்ல, நிச்சயமா ஏஐய நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்தினாங்க. உதாரணத்துக்கு, இந்தியாவோட 22 மொழிகள்லயும் பிரச்சார செய்திகளை மொழிபெயர்த்து கொண்டு போய் சேர்க்க ஏஐ ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா, இப்போ இருக்கிற இந்த புது உலகத்துல எது மக்களை ஏமாத்துறது, எது மக்களுக்கு உதவுறதுன்னு பிரிக்க முடியாத அளவுக்கு ரெண்டும் ஒன்னோட ஒன்னு கலந்துருச்சு. இந்த டெக்னாலஜி நம்ம முன்னாடி ஒரு அடிப்படையான தத்துவார்த்தமான கேள்விய வைக்குது. உண்மைங்கிறது இனிமே ஒவ்வொருத்தரோட விருப்பம்னு ஆகிட்டா ஜனநாயகங்கிற ஒரு அமைப்பால உயிர் வாழ முடியுமா? இப்போ இந்த கேள்வியை நாம இன்னும் ஒரு படி முன்னாடி எடுத்துட்டு போய் நேரடியா உங்ககிட்டயே கேக்குறோம். நீங்க போடுற ஓட்டு நிஜமாவே உங்களுடையது தானா? இது எப்படி நடக்குதுன்னு பாருங்க. நீங்க ஆன்லைன்ல செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் ஏஐ கவனிக்குது. உங்களோட விருப்பங்கள், உங்க பயங்கள், உங்க உணர்ச்சிகள்னு எல்லாத்தையும் அது படிச்சு வச்சுக்குது. அதுக்கப்புறம் சரியா உங்களை தூண்டுற மாதிரி உங்களுக்காகவே பிரத்யேகமா சில செய்திகளையும் போலி வீடியோக்களையும் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. இது எப்போ நடக்குது, எப்படி நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க கருத்து மெதுவா வடிவமைக்கப்பட்டுடும். ஒரு அரசியல் ஆலோசகர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேளுங்க. ஏஐ மூலமா வாக்காளர்களை கையாள்றத எந்த கட்சியும் ஒரு பாவமா நினைக்கல. அது இப்போ பிரச்சார உத்திகள்ல ஒரு பகுதி, அவ்வளவுதான். நாம எவ்வளோ ஆபத்தான ஒரு யதார்த்தத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு இது காட்டுது. அப்போ நம்மளோட கடைசி கேள்வி இதுதான். ஏஐனால உங்களோட ஓட்ட பாதிக்க முடியும்னா நீங்க எடுக்கிற முடிவு உண்மையிலே உங்களோடது தானா? இந்த புதுவிதமான சவால நாம எப்படி எதிர்கொள்ள போறோம்? இத பத்தின உங்க கருத்து என்ன? உங்க கவலைகள் என்னன்னு மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்மள சுத்தி மாறிட்டு வர்ற இந்த உலகத்தை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க ஃபியூச்சர் ஷாக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்துல சந்திப்போம்.